ஹாய் வியூவர்ஸ், டின் அவல், உருளைக்கிழங்கு, இது போல் 2 பன்னு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு டேஸ்டான இந்த வெஜ் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவலை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அவளோட உருளைக்கிழங்கை கலந்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பண்ணையும் தூளாக இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க. இது கட்லெட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. பிரெட் ஸ்லைஸ் இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் உதுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கட் பண்ண குடமிளகா, பெரிய சைஸ் ஒரு கேரட், துருவின கேரட், 1/2 கப் கட் பண்ண கோஸ், 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இதெல்லாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலவையை ஒரு பெரிய பவுலில் மாற்றி நல்லா மசிச்சு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மல்லி இலை 1/2 கப்பு இதில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசால் பொடிகளை 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் மசால் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் சால்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து மசிச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட வேண்டாம், அதில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது போல் கலந்து தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கலந்து இது போல் உருண்டைகளாக உருட்டி லேசாக 3 விரல்களால் தட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தட்டிட வேண்டாம். உருண்டைகள் இது போல் உருட்டி லேசாக விரல்களால் தட்டி இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு 1/2 கப் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த கட்லெட்டை 1 பை 1 போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த கட்லெட். ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஸ்நாக் கூட இந்த மழை நேரத்தில் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ 2 புறமும் இது மாதிரி செவக்கிறதுக்கு 3 நிமிஷம் திருப்பி விட்டுக்கோங்க. 1 சைடு 3 நிமிஷம், அதர் சைடு 3 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இது போல் செவந்ததும் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டான இந்த கட்லெட்டை நீங்களும் செஞ்சு தக்காளி கெச்சப்போட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள்.